Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல கோழி ஈரல் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க எப்பவுமே சிக்கன் வாங்கும்போதே அடிஷனலா நீங்க ஈரல் கேட்டிங்கனாலே எடுத்து கொடுப்பாங்க. நீங்க அதை வச்சு இது சூப்பரா செஞ்சிடலாம். இதுக்குன்னு தனியா வாங்கணும் கூட அவசியம் இல்லை. ஈரல் வந்து ரொம்பவே நல்லது. முக்கியமா உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஈரல் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு தாச்சில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் இப்படி சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன், 2 ஈரல். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்ல போகிறது எல்லாமே. ஸோ நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ நீங்கள் பார்த்துக்கோங்க. கடுகு இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஈரல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைகளுக்குலாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்குங்க. ஏன்னா நிறைய பசங்க வந்து சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து கொடுத்து பழக்குனீங்கன்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஈரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சக்திகள் இருக்குது. முக்கியமாக ரத்தம் ஊறுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈரல் தொக்குக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட கவுச்சி ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வேக விட்டுலாம். இப்போ ஒரு வழியாக அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுது. இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளியே இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. ஈரலுக்கு நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நிறைய தக்காளி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்தாலே போதும். பாருங்கள், இது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது மசிஞ்சு வரும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்திங்கன்னா கூட தக்காளி சீக்கிரமாக வேகும். உப்பு சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம். பாருங்கள், இப்போவே தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 150 கிராம் அளவுக்கு கோழி ஈரல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஈரல். இதோட பீசஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் நான். இதை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துடலாம். தக்காளி தொக்கும் இதுவும் ஒன்றா கலக்கிற மாதிரி. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது. ஏன்னா மஞ்சத்தூள் சேர்த்தா தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் போகும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறது. கூட மித்த மசாலாலாம் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குது. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாலாம் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி
கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி அரை கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து நான் வந்து வேக வைக்க போகிறேன். தண்ணி வந்து நான் எதுக்காக கம்மியாக வைக்கிறேன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 ml தண்ணி சேர்த்து நல்லா அது வத்துற வரைக்கும் அது வேக வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாட்டு வரும். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த மாதிரி இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேணாம். நீங்கள் மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கிறதுனால மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். உங்களுக்கு தொக்கு கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்குது. பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்திருச்சுது. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈரல் தொக்கு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.